ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோவிஸ் குவிசின். இன்றைக்கி நம்ம ஈஸியான பனானா கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் வீட்டில் சம்டைம்ஸ் பனானா ரொம்ப பழுத்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பனானா யூஸ் பண்ணி இதை செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதை ஜலிச்சிக்கலாம். இப்போது 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சின்னமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 3 பனானா எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணுறேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மாஷர் இல்லைனா ஃபோக் வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணுங்கள். இப்போது மில்க்கு 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தனி, வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக பண்ணுங்கள். இதில் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், மில்க்கும் வினிகரும் நல்லா சேர்ந்துருக்கு, கர்டல் ஆயிடுச்சு. இப்போது ஆயில் 2/3 கப்ஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பனானாவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்கொயர் பேனில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பனானா கேக் மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை டேப் பண்ணிக்கோங்க. இதை 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணுங்கள். இப்போது ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பேனை உள்ளே வச்சிடலாம். 175 டிகிரி செல்சியஸ்க்கு 1 hour பேக் பண்ணுங்கள். ஸ்லோவாக பேக் ஆகணும், அப்போ தான் நல்லா உள்ளே எல்லாமே வேகும். நீங்கள் ஒரு 50 மினிட்ஸில் நீங்கள் லைட்டாக வெளியே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு டூத் பிக் உள்ளே இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போது பாருங்கள், பேக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ யம்மியான பனானா கேக் ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.